வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிறார். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவரிடத்திலே கேட்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு தெரியல, எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்ற அந்த வார்த்தையை ஆண்டவர் அவ்வளவு மதிக்கிறார். கர்த்தர் அவ்வளவு மதிக்கிறார். நீங்க வேதத்துல பாருங்க, நீங்க ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாருங்க, யாரெல்லாம் ஆண்டவரை பார்த்து எனக்கு தெரியல, எனக்கு முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க பாருங்க, அவங்க அத்தனை பேருக்கும் ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, அவங்க கேட்டதை மட்டும் கொடுக்கல, கர்த்தர் கேட்காததை கொடுத்தாரு. இந்த சத்தத்தை கேட்குறவங்க நிறைய பேர் கூட பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை இருக்கிற இடத்துல உங்களை ஆசீர்வதிச்சிருக்கலாம். உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு சில தாளந்துகளை கர்த்தர் கொடுத்துருக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த தாளந்து யார் கொடுத்தான்னு நீங்க தெரியுங்க? உங்க அப்பாவுக்கு இது தெரியுமா? உங்க அம்மாவுக்கு இது தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த தாளந்து உங்க குடும்பத்தில் யாருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. உங்க அப்பா இந்த ஃபீல்டுல இல்லை, உங்க அம்மா இந்த ஃபீல்டுல இல்லை, உங்க சொந்தக்காரங்க இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்க கூட படிச்சவங்க நிறைய பேர் இல்லை. ஆனா ஆண்டவர் நீங்க ஒரு நாள், ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்ட அந்த ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு ஆண்டவர் 10 பேரை நிப்பாட்டி வச்சு உங்களையும் அதுல நிப்பாட்ட வச்சா, அந்த விஷயத்துல கர்த்தர் உங்களை தேறினவர்களாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த ஒரு எந்த சாஃப்ட்வேரை நம்ம படிக்கணும்னாலும் அந்த சாஃப்ட்வேரை நிறைய பேர் ஷார்ட்கட்டாக பண்ணுறது மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு ஃபைலை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் போய் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் சேவ் பண்ணுறவங்க இருக்காங்க. ரெண்டாவது இல்லைன்னா கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு ஷார்ட்கட்டாக அப்படி கொடுத்துட்டோன்னா அதுவும் சேவ் ஆகும். இது ரெண்டுமே நம்ம கம்ப்யூட்டரில் போய் மவுஸில் போய் சேவ் அப்படின்னு கொடுத்தும் பண்ணலாம், கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு கொடுத்தா அப்படியும் சேவ் பண்ணலாம். நம்ம நிறைய பேருக்கு கண்ட்ரோல் எஸ் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு என்ன பண்ண தெரியும் அப்படின்னா இந்த நிறைய பேருக்கு கணக்கு போடுவாங்க தெரியுமா? இந்த ஃபார்முலெல்லாம் போட்டு ஒரு கணக்கு போட்டு ஆன்சரை கொண்டு வருவாங்க. இது ஒரு டீப். இவங்க என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப தேர்னவங்க, படித்தவங்க. ஆனால் இன்னொரு குரூப் இருக்குது, என்ன வரும் எனக்கு இந்த ஃபார்முலாலாம் தெரியாது, ஆனால் எனக்கு என்ன போட தெரியும், ஒன்னையும் கூட்டினா 2 தாயா, ரெண்டையும் 4 தாயா அப்படின்றது தெரியும். அப்போது எப்படின்னாலும் நமக்கு ஆன்சர் வருதா, ஆன்சர் கரெக்டாக வருதா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு அந்த ஃபீல்டுக்கே சம்பந்தமே இல்லாட்டா கூட நம்மை நடத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நுழைகிற நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் கொஞ்சம் கூட சலசலப்பு படவே வேண்டாம். இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒன்றா ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு நினைக்காதீங்க. இல்லை எனக்கு தகுதியே இல்லாத ஒன்றா ஆண்டவர் அந்த தாழ்மை உங்களுக்கு இருக்கலாம். இல்லை நான் செய்யவே முடியாத ஒன்றை கொடுத்துட்டாருன்னெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இல்லை, உங்களுக்கு செய்ய முடியாதுன்னா கண்டிப்பாக அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாரு. உங்களால் செய்ய முடியும்னு நீங்கள் நம்பாட்டாலும் உங்களை உருவாக்கினவர், உங்களை உண்டாக்கின கர்த்தர் அதை நம்புகிறார். நீ தான் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற நபர், நீ தான் இந்த நபருக்கு ஏற்ற நபர், உன்னால முடியும், நீ செய்வாய். அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிற கர்த்தர். அதனால இன்னையிலிருந்து இந்த புது வருடத்தை சந்திக்கிற வரைக்கும் அதை நம்ம பாடுவோம். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. பார்மையா போதகரே, பார்மையா போதகரே, பற்றாத ஜீவன் நதியாக, பற்றாத ஜீவன் நதியாக, நீரே பற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமென். அதனால எனக்கு
போதாது, எனக்கு போதாது. 2024 இருந்த அந்த ஞானம் எனக்கு போதாது, எனக்கு ஒரு புது ஞானத்தை கர்த்தர் தரணும். நீங்கள் ஜெபிக்கிறதை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தத்தை குறித்து நம்மை ஆண்டவர் ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் சில காரியத்தை ஒப்பு கொடுத்து சில காரியத்தை ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார். ஸோ இன்றைக்கு இந்த 6வது நாள் கூட நான் நிறைய காரியத்தை யோசித்தேன். சரி, ஒரு புதிய வருஷத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 காரியங்கள் நம்ம கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள், நம்ம செய்ய வேண்டியது, நம்ம ஜெபிக்க வேண்டியது, இப்படியெல்லாம் நான் ப்ரிப்ரேஷன் நான் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்னை எதுக்கு நடத்தினார் அப்படின்னு சொன்னால், பரிசுத்தத்திற்காக சொல்லுகிற சாக்கு போக்க நான் விரும்புறது இல்லை அப்படின்னா ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். பொதுவாக ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பரிசுத்தமாய் வாழாமல் இருப்பதற்கு நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறோன்னா, நிறைய சாக்கு போக்க நம்ம சொல்லிடுறோம். நம்ம நிறைய பேர் திருப்தி ஆயிரும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சில சாக்கு போக்குகளை எல்லாம் நமக்கு காண்பித்து நம்மளை நிறைய பேர் தட்டி கொடுத்துறாங்க. ஒன்று, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிடக்கூடாது. நம்ம தப்பு பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் பண்ணினது நியாயம்தான், நான் பண்ணினதுக்கு காரணம் இருக்குது, நான் ஒன்றும் சும்மா பண்ணலை, நான் அப்படி பண்ணுற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்தி ஆகிறாங்க பாருங்களேன். அது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய டேஞ்சர். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியாது, இல்லைன்னா நீங்கள் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் உங்களை தடுக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி என்ன அப்படின்னா, உங்களை தட்டி கொடுக்கறது தான். பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது தான், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதான். சில நேரத்தில் சத்துரு நம்முடைய இருதயத்தில் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் ஒன்றும் பெரிய பாவமா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்ற ஒரு இருதயத்தை நமக்கு அவன் கொடுப்பான். ஆனால் உங்களால் பரிசுத்தமாக வாழவே முடியாது. தாவீது மனம் திரும்பாதது, தாவீது கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்காதது, நான் தவறு செய்தேன் என்கிற ஒரு உணர்வு கூட வராமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் தன்னையே தட்டி கொடுத்தான், தன்னுடைய நிலைமை. ஏன்னா அன்னைக்கு இருந்த ராஜாக்கள் நிறைய பேருக்கு அப்படி திருமணம் செய்வது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எல்லார மாதிரி தாவீது தன்னை நினச்சிக்கிட்டான். நீங்கள் ஒன்று நினச்சிக்குங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் இல்லை, உங்களுடைய உலகத்தில் இருக்கிற நபர்கள் மாதிரி நீங்கள் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மாதிரி இல்லை. ஆண்டவர் அவர்களையும் நம்மையும் கர்த்தர் வித்தியாசப்படுத்தி இருக்கார். நீங்கள் ஸ்பெஷல் அப்படின்றத நீங்கள் எப்பவுமே மறந்துடக்கூடாது. நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி பாவத்திற்காக நம்மை தட்டி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய பேர் உலகத்தில் இருக்கிற மனிதர்களோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். உலகத்தில் இருக்கிற மனிதர்களோட அவனும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது, அவனும் மனுஷன்தான், நம்ம மனுஷன்தான், ஆனால் வெறும் மனுஷன் கிடையாது. நம்ம யாருடைய தேவ பிள்ளைகள் அப்படின்னா, ஜீவ தேவனுடைய பிள்ளைகள். நீங்க ஸ்பெஷல் அப்படின்ற அந்த மனசு உங்களுக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களால் பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இப்போ நான் இத்தனை பேர் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் பிலீவராக இருக்கீங்க, ஆண்டவர் என்ன பாஸ்டராக வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், சில காரியங்கள் ஒருவேளை நீங்கள் பிலீவராக இருந்து ஒரு விசுவாசியாக இருந்து சில காரியங்களை செய்கிறீங்க, செய்யலாம். அது அந்த மாதிரி உலகத்தில் இருக்கீங்கன்னு வைங்களேன், அப்படி செய்யக்கூடாது இருக்கீங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரனா இருந்துட்டு இந்த காரியத்தை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குது. அது என்னுடைய அப்படின்னு சொன்னா, நான் எப்படி இருக்கேன்னா வித்தியாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒருவனா இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் அந்த தலைமைத்துவம் என்கிற அந்த ஒன்று சின்ன கொடுத்துருக்கிறனால எல்லா காரியத்தையும் நான் செய்ய முடியாது. என்னுடைய மனதிலே என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இவர்களுக்கு முன்பாக என்னை அதிகாரியா வச்சிருக்கிறாரு, அதனால நான் உங்களை மாதிரி இருக்க முடியாதுன்றத நான் எப்பொழுதுமே உணர வேண்டும். அதே போல உலகத்திலே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ உலகத்தில் இருக்கிற சொந்தக்காரர்களோ உங்களை பார்த்து சில காரியங்களுக்குள்ளாக உங்களை நடத்த பண்ணும்போது உங்க மனசு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னாலாம், நீ பண்ணலாம்ப்பா, நீ செய்யலாம்ப்பா, உனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனா நான் அப்படி என்ன பண்ண முடியாதுன்னா,
செய்ய முடியாது. உடனே இந்த வார்த்தையை அவன்கிட்ட கேட்டா, நீ என்ன விட என்ன பெரிய பெருசா, நீ என்ன விட என்ன பணம் சம்பாதிச்சிருக்கிறியா, நீ என்ன விட என்ன சொத்து வச்சிருக்கிறியா அப்படின்னு தான் கேட்பாங்க. அவர்களுடைய சிந்தை, அவர்களுடைய கண்கள் உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு தான் போகும். ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், என்ன பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது, என்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற அவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமேன் சொல்லுங்கள். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களை தட்டி கொடுத்திருக்கிறீர்களா? இந்த வருஷம் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு பொய் தானே பரவாயில்ல, இந்த விஷயம் தானே பரவாயில்ல, யாரும் செய்யாததையா நீ செஞ்சுட்ட, யாரும் பண்ணாததையா பண்ணிட்ட, அப்படி ஒருவேளை உங்களுடைய மனசை சத்ரு திருப்திப்படுத்தி இருந்தான்னா இன்னைக்கு நீங்க என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, அந்த எண்ணத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். நான் செய்தது 100க்கு 100 தவறுதான் ஆண்டவரே, நான் செஞ்சிருக்க கூடாது, என்ன நான் திருப்திப்படுத்தல, என்ன நான் தட்டி கொடுக்கல, என்ன நான் நியாயப்படுத்தல. இந்த வார்த்தையை யார் சொல்ல மறக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தூக்கி எடுக்கவே முடியாது. இப்போ மோசேயை போய் ஆண்டவர் சந்திக்கிறார். 40 ஆண்டு தாண்டி ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். ஏன் 40 ஆண்டுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனை சந்திக்கல அப்படின்னு சொன்னா, 40 ஆண்டுக்கு முன்பாக அந்த இடத்திற்கு அவன் தேவைப்படலை. ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், சில இடங்கள்ல ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் வைப்பதற்கு ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார், ஆண்டவர் நம்மளை சரி பண்ணுவார். ஆனா எந்த டைம் வருதோ அந்த டைம் வரைக்கும் சில நேரங்களிலே ஆண்டவர் அமைதியா இருப்பார். அதைத்தான் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அடங்கி இருங்கள். ஆனா கண்டிப்பாக ஒரு நாள் அவர் தேடி வருவார், கண்டிப்பாக ஒரு நாள் அந்த இடத்திற்கு ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு போவார். இப்போ ஆண்டவர் வந்து மோசையை சந்திக்கும் போது மோசே என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நிறைய சாக்கு போக்கு சொல்றார் இந்த ஊழியத்திற்கு வராம இருக்கிறதுக்கு. இல்ல நான் வரல, நீர் வேற யாரையாவது அனுப்பும் அப்படின்னு சொல்றார். இல்ல நீ வரணும் அப்படின்னு. உடனே அவன் என்ன சொல்றான், இல்ல நான் திக்குவாயும் மந்த நாமும் உள்ளவன். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷனுக்கு நாவை படைத்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. உடனே அவன் ஆண்டவரத்துல சொல்றான், அவர்கள் என்னை நம்ப மாட்டாங்க, கர்த்தர் என்ன அனுப்பலன்னு சொல்லுவாங்க. உடனே அப்படியா, உன்னை நம்ப மாட்டாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு ஒரு 3 அடையாளத்தை உனக்கு சொல்றேன், உன் கையை மடியில போடு, உன்னுடைய கோலை கீழே போடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு அடையாளத்தை காண்பித்து, இந்த அடையாளத்துல உன்னை என்ன பண்ணுவாங்கன்னா நம்புவாங்க. ஆனாலும் அவனுக்கு மனசு இல்லாததுனால கர்த்தர் வந்து ஆரோனையும் கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஆனால் போகிற வழியிலே ஆண்டவர் அவனை கொல்ல பார்த்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு வந்து இவ்வளவு தூரம் பேசி இந்த சாக்கு போக்கு சொல்றத, எனக்கு அப்படி இருக்குது அதனால தான் பண்ணல, அதனால தான் நான் இது செய்யல, இதை தேவன் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாருன்னா கர்த்தர் விரும்பவே மாட்டார். இன்றைக்கு நம்ம பலிபீடத்தில் வைக்கக்கூடிய ஒரு பெரிய குணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏசப்பா நான் எதற்குமே நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? திருச்சபைக்கு வருவதற்கு, ஆண்டவரை தேடுவதற்கு, ஜெபிப்பதற்கு என்னுடைய இருதயத்தில் இனி எதை குறிச்சும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா சாக்கு போக்கு சொல்லாமல் இருக்கக்கூடிய, நீர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருப்பீர்களே ஆனால் தேவன் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி, தகப்பனே எங்களை நிரூபிக்கிறதற்காக ஆண்டவரே, எங்களை ஆண்டவரை நாங்க செய்தது நியாயம்தான் அப்படின்னு சொல்லுகிறதற்காக ஒரு நாளும் நாங்கள் சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு இனி இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாய் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. சொல்லுங்க அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த கிருபை இப்பொழுது உண்டாகட்டும் அப்பா. எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நாங்க சாக்கு போக்கு சொன்னதை மன்னிச்சிருங்கப்பா ஆண்டவரே. நாங்க அந்த செய்யாத காரியத்தை குறித்து அப்பா இதனாலதான் நான் பண்ணல, இதனாலதான் நான் செய்யல அப்படின்னு நாங்க சொன்னது எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்படட்டும் அப்பா. இல்லப்பா நாங்க செஞ்சிருக்கலாம், என்ன நான் நிரூபிக்கிறது
வைக்கிறதுக்கு நான் விரும்பல, என்னை தட்டி கொடுக்கிறதுக்கு நான் விரும்பல, என்னை நியாயப்படுத்துறதுக்கு நான் விரும்பல, நான் செய்தது தவறுதான் என்று சத்தத்தை உயர்த்தி ஒப்பு கொடுக்கும் போது அந்த மன்னிப்பு கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வருகிறது, தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிறது. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஹalleluya. நீங்க எல்லாரும் என்ன கவனமாய் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சவுல் ராஜா வந்து இந்த சாலமோன் சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பலி செலுத்திடுவாரு பாருங்களேன், பலி செலுத்திடுவாரு. ஆனா ராஜாக்களுக்கு பலி செலுத்தக்கூடிய அந்த காரியத்தை ஆண்டவர் அந்த நாள்ல கொடுக்கல. யாருக்கு கொடுத்திருக்கிறாருன்னா ஆசாரியர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. ஆசாரியர்கள் தான் பலி செலுத்தணும், யார் வேணாலும் பலி செலுத்த முடியாது. இப்போ சாமுவேல் என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா, நான் வர்ற வரைக்கும் நீ என்ன பண்ணு, நான் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. வெயிட் பண்ணின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஏன்னா சாமுவேலுடைய வார்த்தை அங்க வந்து கர்த்தரே பேசுற வார்த்தை மாதிரி. அவனை அந்த சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணினதே யார் அப்படின்னா சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அபிஷேகம் பண்ணாரு. இப்போ நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சாமுவேல் போயிட்டாரு. இப்போ சாமுவேல் போயிட்டு திரும்பி வந்து திடீர்னு பார்க்கிறாரு, இவன் இந்த சவுல் ராஜா என்ன பண்றாருன்னு சொன்னா, நாம காத்திருந்து வேஸ்ட்டு, சாமுவேலுக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தோம், அவர் வரவே இல்லை, பலியை எங்கிடத்துல கொண்டு வான்னு சொல்லிட்டு இவர் துணிகரமா என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த பலியை இவர் செலுத்துறார். உடனே அந்த டைம்ல கரெக்டா யார் வரா அப்படின்னு சொன்னா சாமுவேல் வராரு. உடனே அவர் கேட்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க? ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாஸிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போடி, மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். நீங்க 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து இன்னொரு டைம் ஒன்னொன்னா சொல்றேன் பாருங்களேன். இந்த சவுல் சொல்லுகிற சாக்கு போக்கு, நீங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க அப்படி எடுத்துக்கங்க. சவுல் என்னென்ன சாக்கு போக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறார்கள். ஃபர்ஸ்ட் கவனிங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க. இந்த சவுல் வந்து ஏன் நான் பலி செலுத்தினேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் எல்லாம் என் கூட தான் இருந்தாங்க, டைம் ஆக ஆக ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, என்னை விட்டு சிதறி போகிறார்கள். ரெண்டாவது, குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராது அப்படின்னா நாங்க வெயிட் பண்ணோம், இத்தனை நாள்ல வருவீங்கன்னு, நீங்க அந்த டைமிங்க்கு வரல. அடுத்து நீர் வராது, பெலிஸ்தியர் மிக்மாஸ்லயே அப்படின்னா, மிக்மாஸ் அப்படின்னா இவங்க இருக்கிறதுக்கும் இந்த மிக்மாஸுக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் பக்கத்தில் வந்துட்டாங்க. இந்த சாமுவேல் வந்து இவங்களை விட்டுட்டு போகும்போது தூரத்தில் இருந்த எதிராளிகள் இப்போ மிக்மாஸ்னா பக்கத்தில் வந்துட்டாங்க. வந்ததையும் நான் கண்டபடினாலே, அடுத்தது கில்கால் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்ப பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து. இத்தனை சாக்கு போக்கு. பலி செலுத்தினது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயா மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தவறு தான், எனக்கு என்னமோ பயமா போயிருச்சு, நீங்க வரமாட்டீங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்ற வார்த்தையை கூட சொல்லல. தன்னுடைய செய்த காரியத்தை நியாயப்படுத்துறதற்காக இத்தனை காரியத்தை சொல்றாரு பாருங்களேன். உடனே சாமுவேல் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீ ரொம்ப தப்பு பண்ண, நீ புத்தீனமாய் செய்தீர், நீ புத்தீனமாய் செய்தீர். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். இந்த ஜபத்துல யாராவது ஒருத்தர் மனசுக்குள்ள நீங்க செஞ்சதை நிரூபிச்சிட்டு இருக்கீங்களா?
இந்த காரியத்தை நான் செய்ததற்கு காரணம் இருக்கு, நீ என்னை கோவப்படுத்திட்ட, நீ என்னை இப்படி பேச வச்சுட்ட, நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால தான் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், இந்த மாதிரி வந்ததுனால தான் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ளே ஏதாவது நியாயங்கள் இருக்குமானால் அந்த நியாயம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை மன்னிக்கவே முடியாது பிரதர், மன்னிக்கவே முடியாது சிஸ்டர், கண்டிப்பா மன்னிக்க முடியாது. அவர் தப்பு பண்றதுக்காக நீங்க தப்பு பண்ணிட முடியுமா? அவர் அவங்க அப்படி தப்பு பண்ணாங்கன்றதுக்காக நீங்க அப்படி தப்பு பண்ணிட முடியுமா? அவ பேசினா நானும் பேசினேன், இல்லைன்னா அவ தவறான ஒரு வழியை சூஸ் பண்ணா அவளை பழி வாங்குறதுக்காக நான் இப்படி பண்ணினேன், அவனை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணினேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் பழி வாங்குறதை எப்படி நீங்க நியாயப்படுத்தலாம்? இல்லவே இல்லை. கண்டிப்பாக அவர்களும் நீங்களும் கண்டிப்பாக ஒன்றாகவே மாட்டீர்கள். யாரு சொன்னாலும் எனக்கு நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த விஷயத்துல நான் ஒரு தப்புமே பண்ணல, முழுக்க பண்ணினது நீ, என்னை பேச வச்சது நீ, என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது நீ. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், யாரும் நம்மை தள்ளி நம்ம பாவத்துக்குள்ள விழ முடியாது. இன்னைக்கு என்ன கேட்கணும்னா ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, என்னை நியாயப்படுத்தினதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மரித்து போன பாலியாங்கி சோ ஊழியக்காரன், மிகப்பெரிய தேவனுடைய சபை, கிட்டத்தட்ட ஒரு ஆராதனையில் 8 லட்சம் பேர் அவருடைய திருச்சபையில் கலந்து கொள்ளுவார்கள். இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு வாலிப தங்கச்சி அவருடைய சர்ச்சில், அந்த வாலிப தங்கச்சியை பார்க்கும்போது அத்தனை லட்சம் பேரில் அவர் கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சது அந்த பிள்ளையாமா. அவர் அவ்வளோ நல்ல பிள்ளை, அவ்வளோ அழகான பிள்ளை, இந்த பிள்ளைக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருச்சபையிலேயே இருக்கிற ஒரு நல்ல ஃபேமிலியை அவர் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணம் பண்ணி வைத்த ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா திடீரென்னு அந்த பிள்ளையை கூட்டிட்டு வராங்க. அந்த பிள்ளையினுடைய வாய் இப்படியே கோணி போய் வாயில ஜொல்லு ஊத்தி கை காலெல்லாம் விழுந்து பரிதாபமா கூட்டிட்டு வந்தாங்களாமா. இவருக்கு நம்பவே முடியலையாமா. அந்த புள்ள நான் கல்யாணம் பண்ணிச்ச பிள்ளை அது, அவளா இவா இல்லையே, நான் நம்பவே முடியல. அந்த அளவுக்கு அதனுடைய பிள்ளையினுடைய ரூபம் எல்லாம் அகோரமாக்கப்பட்டிருக்கிறது. உடனே சரி வா அப்படின்னு சொல்லி தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணாராமா. ஜெபம் பண்ணும்போது அவருக்கு ஒண்ணுமே தெரியல. உடனே சொன்னாராமா, நீ நாளைக்கு நீ வந்துரு, நான் உனக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அந்த பிள்ளைய பார்த்து கேட்டாராமா, இல்லை ஏதோ உன் மேலே கர்த்தருடைய ஒரு பெரிய கோபம் இருக்கிறது மாதிரி நான் உணர்றேன், என்ன நடந்துச்சு, இது வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும், இது சும்மா ஆண்டவரை அனுமதிக்கல, நீ என்னமோ ஒன்று பண்ணி இருக்கிற, நீ எனக்கு சொல்லியே ஆகணும்னு சொல்லும்போது அந்த பிள்ளையால பேச முடியாது. உடனே ஒரு நோட்டு புத்தகத்தை கொடுத்தாங்க. அந்த நோட்டு புத்தகத்தில் அந்த பிள்ளை என்ன எழுதினா அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி என்னை நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, என் மாப்பிள்ளை என்னை கல்யாணம் பண்ண பையன் நல்ல பையன் தான், ஆனால் அவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே ஒரு நிமிஷம் கூட அந்த பையனோட என்கிட்ட என்ன பேச கூட விடலை. அவன் டியூட்டி முடிச்சு வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவனை கூடுவாங்க, கூப்பிட்டு என்னையும் அவரையும் ஒரு நாள் கூட ஒரு ரூமில் எங்களை தங்க வைக்கல. எனக்கு இது மாதிரி நரகம் ஆயிடுச்சு. நான் எத்தனையோ ட்ரை பண்ணேன், என் கணவனாரை நான் நேசிக்கணும், அவருக்கு நான் தான் காஃபி கொடுக்கணும், அவர்கிட்ட நான் பேசணும்னு நான் ஒரு நரகத்தில் இருந்த மாதிரி இருந்தேன். அப்போ என் மனசுக்குள்ள ஒன்று தோணுச்சு, இவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க கண்டிப்பா இந்த கணவனாரோட அவனை வாழ வைக்க மாட்டாங்க, பேச அனுமதிக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் என்னைக்கு சாகுறாங்களோ அன்னைக்கு தான் நீ உண்மையா நிம்மதியா வாழ முடியும்னு என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று பேசுறது மாதிரி இருந்துச்சு. உடனே நான் திட்டம் போட்டேன், என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். ஸோ இவங்க 2 பேருக்கும் சாப்பாட்டில் விஷத்தை வச்சு இவங்களை கொன்றணும்னு முடிவு பண்ணினேன். அதனால கடைக்கு போய் நானே விஷத்தை வாங்கி சாப்பாட்டில் அந்த விஷத்தை கலக்க போகும்போது திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி வந்துச்சுன்னு அந்த லெட்டரை எழுதி கொடுத்த உடனே பாஸ்டர் பாலியாங்கி சோ அரண்டுட்டாராமா. என்னம்மா நீ அத்தனை 8 லட்சம் ஜனங்கள் வருகிற இடத்துல தனியாக கண்காணிக்கப்பட்ட ஒரு பெண் பாருங்க, அவ்வளவு பிரஷர், அந்த 6 மந்த்தும் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு பெரிய கற்பனையோடு அந்த வீட்டுக்குள்ள ஒன்றும் நடக்காதனால அந்த பிள்ளைக்கு அப்படி ஒன்று தோணிருச்சு. உடனே பாஸ்டர் பாலியாங்கி சொன்னாராமா, சரி ஒன்று பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், உனக்கு விடுதலை கிடைச்சிடும், இப்போ அவங்களும் மறிக்கல, நீ மன்னிப்பு மட்டும் கேளு,
என்னுடைய மாமியாரை நான் மன்னிக்கிறேன், என்னுடைய மாமனாரை நான் மன்னிக்கிறேன், நான் செய்தது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு எழுதி கொடுத்துச்சாமா, இல்லை நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் எப்படி என் மாமனார் மாமியாரை மன்னிக்க முடியும்? அவங்க எனக்கு துரோகம் பண்ணாங்க, 6 மாதம் நான் நரகத்தில் வாழ்ந்தேன், அவர்களால் என்னுடைய தூக்கம் போயிடுச்சு, என்னுடைய அழகு போயிடுச்சு, என்னுடைய எல்லாமே என்னுடைய போயிடுச்சு, நான் செஞ்சது எந்த விதத்தில் தவறு, எந்த விதத்தில் தவறு? உடனே பாஸ்டர் பாலியங்கிச்சோ சொன்னாங்களாமா, நீ செய்தது தவறுன்னு ஒத்துக்கிட்டு அவங்கள மன்னிக்காத வரைக்கும் கண்டிப்பாக இந்த பலவீனம் உனக்கு விடுதலை ஆகாதுன்னு சொன்னாராம். அப்புறம் பல மணி நேரம் போராடி அந்த பிள்ளை வந்து நான் பண்ணதான் தப்பு, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, நான் ஜெபம் பண்ணி இருக்கணும், நான் காத்திருக்கணும், நான் பரிசுத்தவான்கள்ட்ட வந்து சொல்லி இருக்கணும், நான் மன்னிக்கிறேன் என் மாமியாரை, என் மாமனாரை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனதார அழுது அழுது ஒப்பு கொடுத்ததுக்கு பிற்பாடு அந்த பலவீனத்திலிருந்து அந்த பிள்ளை கம்ப்ளீட்டா நார்மலாகி கர்த்தர் ஒரு பரிபூரணமான விடுதலையை கர்த்தர் தந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, பிரதர் நீங்க நிரூபிக்கலாம், அவ்வளோ பெரிய தவறை செஞ்சுட்டு இன்னைக்கெல்லாம் இவங்க இதை செய்யாம யாராவது இருப்பாங்களா அப்படின்னு நிரூபிக்கலாம். ஒரு வாலிப தம்பி நீ நிரூபிக்கலாம், எனக்கு என்ன எல்லாம் பண்றாங்களே நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை நீ தட்டி கொடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா யாரோ ஒரு பிரதர் எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் அமைஞ்சிட்டாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணினேன், அதனால நான் இப்படி பண்ணினேன், என் பேரில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை வாதாடலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் உங்கள் பக்கத்தில் வந்து சொல்கிறாரு, இல்லை மகளே, இல்லை மகனே, நீ உன்னை நிரூபிக்கணும்னு நீ பிரயாசம் எடுக்காத, நீ உன்னை நியாயப்படுத்தாத, நீ உன்னை நியாயப்படுத்தாத, நீ நியாயப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டவருடைய இரக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க நியாயப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்கவே முடியாது. நான் நம்புகிறேன், அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் தீங்கு செய்கிற தேவன் அல்ல, அவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் உரையாத தேவன், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவரிடத்திலே தவறு ஒன்றும் இல்லை. என் இயேசுவினிடத்திலே தவறு ஒன்றும் இல்லை. என் இயேசு எப்பொழுதும் தவறு செய்ய மாட்டார். கண்டிப்பாக இயேசப்பா தப்பு பண்ண மாட்டார், அவர் தப்பு பண்ண மாட்டார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் தப்பு பண்ண மாட்டார். அவர் எப்படி மறப்பாரு, அவர் எப்படி கைவிடுவாரு? அத்திமரத்தின் கீழ் இருந்த அவனை யாருமே, அதான் அவனுடைய லொகேஷன், ஒரு லொகேஷன்ல இருந்து அந்த மனுஷன் வர்றான், ஒரு லொகேஷன்ல இருந்து வர்றான். இப்போ அந்த லொகேஷன்ல இருந்து கூட்டிட்டு வர்றவனுக்கு மட்டும்தான் தெரியும் இங்க இருந்து இந்த பையனை கூட்டிட்டு வரேன்னு. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவன் வந்து முன்னாடி நிற்கும் போது சொல்றாரு, இது நாத்தான் வேலை பார்த்து, இதோ உத்தம கபடற்ற இஸ்ரவேலன். இவனுக்கு பிரமிப்பா இருக்கு. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர்? உடனே ஆண்டவர் சொல்லுவார், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்பாகவே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன். எவ்வளவு சொல்றாரு பாருங்க, அவனுடைய கேரக்டர் என்னன்னு சொல்றாரு. நீ யாருப்பா, நீ யார் அப்படின்னு சொன்னா, இதோ உத்தம கபடற்ற இஸ்ரவேலன். அவனுடைய கேரக்டர், நாத்தான்வேலுடைய கேரக்டர் சொன்ன உடனே அவனுக்கு பிரமிப்பா இருக்குது. ஆண்டவரே, என்னுடைய கேரக்டர் யாருன்னு என் மனைவிக்கே தெரியாது, என் கேரக்டர் யாருன்னு பெருசா தெரியாது, ஆனா என்னை பற்றி அப்படியே சொல்லுகிறீரே. உடனே ஆண்டவர், இதுலயே பிரமிப்பீரே, நீ எதுக்கு இதுல பிரமிக்கிற? உன்னுடைய கேரக்டர் மட்டும் இல்ல, நீ இருந்த லொகேஷனே சொல்ற, ஒரு அத்தி மரத்தின் கீழே இருந்தானே இப்ப வர்ற. அவ்வளவு தூரம் டீப்பா ஒரு மனுஷனை ஃபாலோ பண்ற என் ஆண்டவரை மாதிரி வேற ஒருவரும் இல்லை. உங்களை அக்கு வேற ஆணி வேர். நீ வானத்திற்கு ஏறினாலும் அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார், நீ பாதாளத்திற்கு நீங்கள் போனாலும் அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அவர் இருக்கிறார். அவர் காந்திக்கு மறைவானது, அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருடைய காந்திக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு அறிஞ்ச ஆண்டவர் எப்படி பிரதர் உங்களுக்கு தப்பு பண்ணுவாரு? எப்படி சிஸ்டர் தப்பு பண்ணுவாரு? கண்டிப்பா ஆண்டவர் தப்பு பண்ண மாட்டார். ஒண்ணு உங்களை திருத்துறதுக்கா இருக்கலாம், இல்லைன்னா உங்களை உயர்த்துறதுக்கா இருக்கலாம். ஒண்ணு உங்களை திருத்துறதற்கா இருக்கலாம், இல்லைன்னா உங்களை உயர்த்துறதா இருக்கலாம். ஒண்ணு உங்களை திருத்துகிறதற்காக இருக்கலாம், இல்லைன்னா உங்களை உயர்த்துகிறதற்கா இருக்கலாம். ஒண்ணு உங்களை திருத்துறதற்கா இருக்கலாம், இல்லைன்னு உங்களை கர்த்தர் உயர்த்துகிறதற்காக இருக்கலாம். இதை தவிர கர்த்தர் நிச்சயமாய் அவர் தவறு செய்ய மாட்டார். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? இப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா,
இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல ஆண்டவரே என்ன நீதிமான் என்று நான் என்ன பண்ணலைன்னா நான் நிரூபிக்கல, நான் உண்மை உள்ளவன் என்று நான் நிரூபிக்கல, என்னையே நான் தட்டி கொடுத்து நான் நல்லவேன்னு சொல்ல விரும்பல. எனக்கு ஒன்று பண்ணுங்கப்பா, தப்பு தான் ஆண்டவரே, தவறு தான் ஆண்டவரே, செய்தது தவறு தான் ஆண்டவரே. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அந்த ஜனங்களை எண்ணி தொகையிட்டு வரும்போது ஆண்டவருடைய தண்டனை ஆரம்பிக்குது. தண்டனை ஆரம்பிக்கும் போது நீ இப்படி செஞ்சது தான் தப்புன்னு ஆண்டவர் உணர்த்துறாரு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் ஜனங்களை எண்ணி தொகையேற்றி இருக்கிறாங்க. என்ன ஆண்டவரே இதெல்லாம் ஒரு பெரிய தப்புன்னு சொல்லி வந்து நிற்கிறீங்க, ஏன் என்னுடைய ஜனங்களை எண்றதுக்கு கூட எனக்கு வந்து சக்தி இல்லையா, நான் இந்த நாட்டினுடைய கிங் தானே அப்படின்னு தாவீது சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா தாவீது என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதை பார்த்து சொல்றாரு, ஒரு ஏழையான ஒரு மனுஷனுக்கு மடியில ஒரு ஆட்டுக்குட்டிய செல்லமா வளர்த்துனா, ரொம்ப முத்தம் கொடுத்து வளர்த்துனா, அவனுக்கு அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி குழந்தை மாதிரி அவன் வீட்டில் வளர்ந்துச்சு. ஆனா பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய பணக்காரன், ஒரு கோடீஸ்வரன், அவனுக்கு 100 ஆடுகளுக்கு மேல பெரிய கோடீஸ்வரனா இருந்தான். ஆனா அந்த பணக்காரனுடைய வீட்டில் வந்து ஒருத்தன் விருந்துக்கு வந்த போது அவனுடைய நைட் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சு தன்னுடைய ஆடுகளில் ஒன்றை எடுக்கிறதுக்கு மனசு இல்லாம பக்கத்து வீட்டில் மடியில வளர்ந்த அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அடிச்சு அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தான்னு சொன்ன உடனே உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் கொதிக்குது. யாருக்கு? தாவீதுக்கு. எவனா இருக்கட்டும், இந்த தேசத்துக்குள்ள என்னுடைய ராஜ்ய பாரத்துல அப்படிப்பட்ட ஒருத்தன் உயிரோடையே கேட்கல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீர் கொண்டு எந்திரிச்சு, யார் அந்த மனுஷன் அப்படின்னா, சாரு கிட்டத்தட்ட 10 மாசத்துல தன்னையே தட்டி கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, நிரூபிச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, அதுல என்ன தப்பு, செத்தான் போனேன், அவளை நம்ம தான் கல்யாணம் பண்ணிட்டோமே, நம்ம தான் அவளை பத்திரமா பாத்துக்கிறோமே, யுத்தம் போது 4 பேர் சாகிறது சகஜம்தான். உரியா இப்ப சாகலைன்னா கூட அடுத்த யுத்தத்துல செத்துற போறான். நம்ம லெட்டர் கொடுத்ததுனால மட்டும்தான் செத்தானா? அப்படியெல்லாம் செத்துருக்க மாட்டானே. நம்ம லெட்டர் கொடுத்தாலும் அவன் வந்து உயிரோட வந்திருக்கலாமே. நம்ம நிறைய பேர் திட்டம் போடுவோம்ல, ஐயோ நம்ம நிறைய பேர் நம்மளை நிரூபிக்கிறதுக்கு படுற பாடு எவ்வளவு கற்பனை. ஆண்டவருக்கு கற்பனை விஸ்தாரமோ இல்லையோ, நம்மளை நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கற்பனை தெரியுமா? ஏன் ஆண்டவர் அப்படி கைவிட்டார், எதுக்கு இப்படி பண்ணார், ஏன் இப்படி பண்ணல? அதே மாதிரி தாவீது 10 மாதங்களாக தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல், இல்லைன்னா தான் செய்த தவறுக்காக வருந்தாமல் அதை நிரூபிக்கிறதுக்கு தன்னுடைய மனசோட பேசி இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு விட்டுட்டான். அதனாலதான் இப்ப யார் அப்படின்னு சொன்ன உடனே கேட்கிறான், யார் அந்த மனுஷன்? நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிங்கன்னா, இப்பொழுது நாத்தான், 6வது வசனத்தை வாசிங்க. அவன் இரக்கமற்றவனாய் இருந்து அந்த 5வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டியாக்காக நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். தீர்க்கதரிசினா இதுதாயா, பாஸ்டர்னா இதுதாயா, ஊழியக்காரன்னா இதுதாயா. அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, அப்பொழுது நாத்தான்வேல், நீ ராஜாவா கூஜாவா அதெல்லாம் தெரியாது, அப்பொழுது நாத்தான்வேல் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். என்ன கெத்து, என்ன தைரியம். நம்மளா இருந்தா இன்னைக்கு விசுவாசிகள்கிட்ட சொல்றதுக்கு அவ்வளோ பயம். பிரதர், கர்த்தர் உங்களை பிரதர் இல்ல இல்ல, ஆனாலும் ஆண்டவர் உங்க கூட இருக்காரு, ஆண்டவர் உங்களை கைவிடல, நீங்க செஞ்சது தவறுன்றது மாதிரி தோணுது, கொஞ்சம் திருந்திக்கிட்டா மாறிட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி கூட இன்னைக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லை, அப்படி இருக்குது. ஆனா இந்த தீர்க்கதரிசி தாவீது, அந்த தாவீது நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு போய் ஜெயில போடுங்கன்னா போட்டுருவாங்க.
அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தாயும் உனக்கு கையெழுத்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்னோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடே சயனிப்பான். நீ ஒளிப்பீடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று நாத்தான் சொன்னான். அடுத்த வசனம், அப்பொழுது தாவீது, கவனிங்க, இவ்வளவு எத்தனை வார்த்தை நீங்க எல்லாம் தாங்குவீங்களா? சொல்லுங்களேன். ஒரு ராஜா, ஒரு கிங் அந்த ராஜாவை பார்த்து நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ கொன்னுட்டப்பா. யார் கொன்ன? நீ ஆளு விட்டு கொன்னேன்னு கூட சொல்லல. உரியாவை நீ கொன்னு அவனுடைய மனைவியை உனக்கு வச்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லி என்னென்ன நடக்கும்னு முதற்கொண்டு நீ இந்த காரியத்தை செஞ்சதுனால உன்னுடைய பிள்ளைகளை எல்லாரையுமே வெளியில வச்சு நீ மறைஞ்சு செஞ்ச ஒளிப்பீடத்துல நடக்கும்னு சொல்லி அவ்வளவு சாபம் போல வார்த்தை. நம்மளா இருந்தா போயா, முதல்ல போயா போயா, தெரியும் இப்ப என்ன செஞ்சுட்டேன், மன்னிப்பு தானே வேணும். யாரும் செய்யாத நான் செஞ்சுட்டேன், சரி நான் மன்னிப்பு கேட்கிறேன். அதுக்குன்னா இவ்வளோ பெரிய சாபமா? அதுக்குன்னா இவ்வளோ பெரிய மிஸ்டேக்கா? இதெல்லாம் ஒன்றும் தேவை முடியாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் தாவீதை அவ்வளவு நேசித்தார். யாரிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்கிறது போல, யாரை அவர் அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களிடத்திலே அவர் அதிகமாய் எதிர்பார்க்கவும் செய்கிறார். உங்களை ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறாரோ, உங்களை அவர் எவ்வளவு நேசித்தாரோ. இந்த தாவீதை ஆண்டவர் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றாருன்னா, நான் உன்னை எங்க இருந்து எடுத்தேன்? உன்னை எங்க இருந்து எடுத்தேன்? ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த ஒன்னை நான் தூக்கிட்டு வந்து, ஒரு நாட்டினுடைய ராஜாவே உனக்கு விரோதமாய் உன்னை கொல்றதற்கு அத்தனை வருஷம் கத்தியை தூக்கிட்டு ஆட்களோட அலைஞ்சதுக்கு அப்புறம் கூட அத்தனை பேருடைய கண்ணுக்கும் உன் ஜீவனை நான் என்ன பண்ணேன்? கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு நான் கொடுத்த ஜீவன், உனக்கு நான் கொடுத்த பதவி, ஒண்ணுமே இல்லாத இடத்திலிருந்து உன்னை எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தேன்டா. பிரதர், சிஸ்டர், வாலிப தம்பி, தங்கச்சி, ஒன்று நினைச்சுக்கோ. சில நேரத்தில் ஆண்டவர் உன்னை பார்த்து நீ வந்து மற்றவர்களை நீ ஒப்பிட்டு பார்க்காத. ஏன்னா ஆண்டவர் உங்களை நேசித்த விதம் அவ்வளவு பெருசு. என்கிட்ட ஏன் ஆண்டவர் என்னை இவ்வளவு எதிர்பார்க்கிறாரு? ஒரு சின்ன பொய் சொன்னாலே ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு சின்ன தப்பு பண்ணாலே ஆண்டவர் இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் இங்க நினைக்கலாம். ஆனா நான் ஒன்று சொல்றேன், இல்லப்பா, உன்னை ஆண்டவர் நேசித்தது எவ்வளவு தெரியுமா? ஆண்டவர் நான் ரொம்ப நேசிக்கிறதுனால தான் கர்த்தர் உன்னை ரொம்ப எதிர்பார்க்கிறார். உன்னை ஆண்டவர், நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவர் என்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் என்கிட்ட என்ன நேசிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல இத்தனை பேர் நல்லவங்க இருந்த போதிலும் என் மேல அவர் போய் அன்பு வைக்கிறதுக்கு, அவர் போய் பாசம் வைக்கிறதுக்கு, நான் சொல்றேன், எனக்கு கொடுக்கிற தண்டனை பெருசு இல்ல, எனக்கு அவர் என்ன தண்டிக்கிறது கூட பெருசு இல்ல. பரவாயில்ல, என் மேல அவரு இவ்வளவு பொசசிவா இருக்காருல்ல, என் மேல அவர் இவ்வளவு பாசமா இருக்காருல்ல, இவ்வளவு பாசமா இருக்காருல்ல. அதனால வாலிப தம்பியும் தங்கச்சி, நீ அதை பாக்கியமா நினைக்கணும். நீ ரொம்ப அதை பாக்கியமா நினைக்கணும். இவ்வளவு பெரிய மகா தேவன், இவ்வளவு பெரிய மகா பெரிய ராஜா வந்து உங்களை என்னை இவ்வளவு எதிர்பார்க்கிறாருன்றது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். தான் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறவர். இந்த தாவீது வந்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே
எந்த விஷயம் ரியாக்ட் பண்ணாம, எனக்கு தாவீதினிடத்துல ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உனக்கு, சொல்லுங்களேன், பாவம் நீங்க செய்தார். இப்போ 51வது வசனத்தை, 51வது சங்கீதத்தை எடுங்க. 51வது சங்கீதம். தப்பு பண்ணுனேன்னு தெரிஞ்ச உடனே, அவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தோம், இதெல்லாம் ராஜாக்கள் செய்யறது தானே ஆண்டவரே, ஏன் நீ மன்னிக்க மாட்டீரா அப்படின்னு சொல்ல. 51வது சங்கீதம் எடுங்க. 51வது சங்கீதத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். பஸ்தேபாலிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்டு பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை குறித்து உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்பு போடப்பட்ட. ஹலோ, இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி வந்து இந்த மாதிரி நீ செஞ்சிட்டப்பான்னு சொல்லும் போது தன்னை நிரூபிக்காம இப்ப என்ன பண்றாருன்னா, எப்பவுமே தாவீதை பொறுத்த அளவுல பிரச்சனைன்னு ஒண்ணு வந்த உடனே அவருக்கு என்ன இருக்குன்னா பாட்டு எழுதிடுவார், அவர் பாட்டு பாடிடுவார். இந்த பாட்டு பாடுறதுல இருக்கிறது அவ்வளோ பெரிய பலன் இருக்குது. நீங்க சாங்ஸ் பாடுங்க, சோதனை நேரத்தில் பாடிட்டே இருங்க, உங்க சிந்தனைகள் சிதறடிக்கப்படும் போது பாடிட்டே இருங்க. கர்த்தரை யாரெல்லாம் துதித்து பாடுகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டை இடிந்து விழும், இடிந்து விழும். அந்த எரிகோ கோட்டை நிற்க முடியாது, துதிக்கு முன்பாக நிற்க முடியாது. பிரதர், பாட ஆரம்பிச்சிருங்க. சிஸ்டர், பாட ஆரம்பிச்சிருங்க. ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல. ஆண்டவர் நியமிக்கிற நாள் வரைக்கும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. இப்போ இந்த தாவீது நாத்தான் வந்து இந்த காரியத்தை சொன்ன உடனே அவர் என்ன பாட்டு பாடுறார் அப்படின்னு சொன்னா, தேவனே, எல்லாரும் பைபிளை எடுத்து அந்த வசனத்தை எல்லாரும் அந்த பாட்டை பாடுங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவ மற என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை யூசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின என் எலும்புகள் களிகூறும். என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் எவ்வளவு செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமான நீதியின் பலிகளிலே பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பலிபீடத்தில் காளைகளை பலியிடுவார்கள். ஆமென். ஒரு ராஜா
ஒரு ராஜா, ஒரு தீர்க்கதரிசி வந்து தன்னுடைய பாவத்தை உணர்த்தும் போது இந்த 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 அதிகாரத்தை தியானிக்கிறதுக்கு ரொம்ப பெருசு. இது ஒவ்வொன்றுலையும் சொல்றான், இந்த பாருங்க, இந்த நான் தப்பு பண்ணினேன், இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, ஆண்டவர் என்னை உணர்த்தினார்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு சிக்காயிட்டாரு பாருங்க. இந்த 51வது சங்கீதத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தா, ஆண்டவருக்கு விரோதமா நான் தப்பு பண்ணினேன்னு நினைச்சு ஒரு ராஜா சிக்கே ஆயிட்டார். நடக்குமா? நான் ஆண்டவருக்கு பிரியமா இல்லை, நான் பரிசுத்தமா வாழல, நான் தப்பு சொல்றேன். என்ன சொல்றேன்னா, நீர் நொறுக்கின என்னுடைய எலும்பு, அவனுடைய எலும்பு கூட ஸ்ட்ரென்தா இல்லை. இன்னொன்னு சொல்றாரு, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். சுத்தமா அவருடைய காதுகளை எது கேட்டாலும் என்னவா இல்லைன்னா சந்தோஷமாவே இல்லை. நீங்க தொடர்ந்து வாசிங்களேன், அவ்வளவு 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 நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்த்த உடனே கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இல்லப்பா, நான் உனக்காக மனம் இறங்குவேன். ஆண்டவர் மனம் இறங்கினார். மறுபடியும் தாவீதை கர்த்தர் நேசித்தார். மறுபடியும் தாவீதோட கர்த்தர் பேசினார். தன்னுடைய பரம ராஜ்யத்தினுடைய பணியை, சகல காரியத்தையும் ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் தாவீதை திரும்பவும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே எங்கு சொன்னாலும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, தாவீதின் வேறுமானவர், தாவீதின் வம்சமானவர். வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லும் போது சொல்லுகிறது, தாவீதின் திறவுகோலை உடையவர் நான் என்று. அந்த மனுஷனுடைய பேரை சொல்றதற்கு என் தேவனாகிய கர்த்தர் பெருமைப்படுகிறார். கர்த்தர் பெருமைப்படுறாரு. காரணம் என்னன்னா, அவன் நிரூபிக்கல பரிசுத்தத்தை வாஞ்சித்த அந்த மனுஷனை. நம்ம வேணா தாவீத வந்து அவனை வந்து தாவீத பார்க்கும்போது வித்தியாசமா பார்க்கலாம், தாவீதும் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் மன்னிச்சதற்கு பிறகு அவனுடைய வம்சத்திலிருந்து நான் வந்தேன்னு சொல்றதே பெருமைப்படுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. பிரதர், உங்களை மன்னிச்சிட்டார்னா போதும் பிரதர். சிஸ்டர், உங்களை மன்னிச்சிட்டார்னா போதும் சிஸ்டர். பட் அந்த மன்னிப்பை வாங்குறதற்கு, அந்த இரக்கத்தை வாங்குறதற்கு நீங்க பாடுபடுங்க. உங்க குற்றங்களை யாராவது ஒருத்தர் தெரிஞ்சிட்டு அவங்களுக்கு முன்னாடி எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அவங்க மனசுல இருந்து அந்த கரையை மாற்றவே முடியாது. திரும்ப அந்த பொசிஷன்ல உங்களுக்கு வைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. திரும்ப அந்த இடத்த நீங்க பிடிக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. அவருடைய இரக்கத்தை மட்டும் நீங்க சம்பாதிச்சிட்டீங்கன்னா, முன்னாடி கர்த்தர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாரோ அதே நேசத்துல ஒரு இன்ச்சு கூட கர்த்தர் மாற்ற மாட்டார். ஒரு % கூட கர்த்தர் மாற மாட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் உண்மையுள்ளவர். கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பாவை பார்த்து, நீ நல்லவர் ஆண்டவரே. மாபாவியா என்னை நினைக்க மன்னான எம்மாத்திரமையா சொல்லுவோம். மாபாவியா ஸ்தோத்திரம் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் கைகளை மேல, இயேசுவே உந்தன் மாசில்லார எந்த நோக்காக சிந்தி நீரே, கோரப்பாடுகள் யாவும் சகித்து, கோரப்பாடு யாவும் சகித்தி அத்தனாய் எனக்கான கோரப்பா
கிருபையை நித்தம் பாடு. கைகளை மேல உயர்த்தி, மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான். சத்தம். எஸ், வாலிப தம்பியும் தங்கச்சியும் அவருடைய அன்பை நினைச்சு பாருப்பா, அவருடைய அன்பை நினைச்சு பாருப்பா. சத்தமா பாடு. ஓ, திரும்ப திரும்ப சொல்லு, மாபாவியா. அப்பா அப்பா இயேசுவே. ஹல்லேலூயா. தேவதூதரிலும் மகிமனா என்னை மாற்றின துதிப்பே. தேவதூதரிலும் மகிமனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. ஆமென். அவரை தேடி வந்தான், அவரிடத்துல மன்னிப்புன்னு வந்தான். நான் செய்தது தவறுதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு தன்னை நியாயப்படுத்தாம நீங்க தேவனிடத்துல இரக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு வந்தா. வேதம் சொல்லுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது, இளையகுமாரன் தன் தகப்பனாரை விட்டு எல்லாவற்றையும் வாங்கிட்டு போயிட்டான். அவங்க அப்பா சம்பாதிச்சதான் எல்லாமே. ஆனா அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, 2 பேருக்கும் எனக்குள்ளதை எனக்கு கொடுங்க, நீங்க எனக்குள்ளது என்னைக்குனாலும் எனக்கு கொடுக்க போறீங்கல்ல, எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா தன்னுடைய தகப்பனை வற்புறுத்தி தன்னுடைய பங்கை வாங்கிட்டு போனான். அவங்க அப்பா அதை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பாடுல நிறைய பாடுபட்டிருப்பாரு, நிறைய கஷ்டப்பட்டிருப்பாரு. அவனுக்கு அது ஈஸியா கிடைச்சிருச்சு. ஆனா அவங்க அப்பாவுக்கு அது ஈஸியா கிடைக்கல. அவங்க அப்பா ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டாரு. சரி, தன்னுடைய மகனுக்கு தான், தனக்கு பின்னாடி அவனுக்கு தான். ஆனா உனக்கு அந்த மெச்சூர்டு வரலப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட கேட்கல. அவன் வாங்கின உடனே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எனக்கு அப்பாவுடைய மோந்திலே முழிக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வித்துட்டு தூரதேசத்துக்கு போனான். தான் எல்லாத்தையுமே இழந்துட்டான். பன்றியினுடைய தவிட்டை தின்கிறதற்கு ஆசையா இருக்கிறான், அது கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனா இப்போ அந்த லாஸ்ட் மினிட்ல ஒண்ணு மட்டும் யோசிக்கிறான். என்னன்னா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, 17ஆவது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனாரிடத்திற்கு போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனாரிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து தன் குமாரனை நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் அதை குறித்து ஒன்றும் யோசிக்காமல் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புதித்து சந்தோஷமா இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள், பிரதர், சிஸ்டர், நீங்க திரும்பி வந்தீங்கன்னா இயேசு இவ்வளவு சந்தோஷப்படுவார். வாலிப தம்பி, தங்கச்சி, நீ அந்த தப்பை விட்டுட்டனா, நீ அந்த பாவத்தை விட்டுட்டனா, கர்த்தர் இவ்வளவு சந்தோஷப்படுவார். என்ன திரும்ப கர்த்தர் ஏத்துக்குவாரா? திரும்ப ஆண்டவர் அந்த கிருபை எனக்கு தருவாரா? திரும்ப அந்த பிரசன்ஸை நான் உணர்வேனா? கர்த்தர் மறுபடியும் என்னை வாழ வைப்பாரா? ஆனா வேதம் சொல்லுது, நீ தன்னை நிரூபிக்காம என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரேன்னு நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்
தன்னுடைய மகனை தூரத்துல கண்டு அவன் மேல மனது உருகி அவர் தூரத்துல கண்டாராமா. அப்படின்னா நீ எப்ப வருவேன்னு ஏசப்பா பார்த்துட்டே இருக்காருப்பா. நீ எப்ப வருவேன்னு ஏசப்பா பார்த்துட்டே இருக்காரு. சிஸ்டர், நீங்க எப்ப வருவீங்கன்னு பார்த்துட்டே இருக்காரு. பிரதர், நீங்க எப்ப வருவீங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு. அதை விட்டுரு, நீ வரணும். உங்களை எத்தனை பேர் எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையோ, ஏசப்பா உங்களை எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருந்த நிறைய பேர் இன்னைக்கு உங்களோட பேசலைன்னா கூட அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. அவங்க இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு அவங்க உங்களை மறந்துட்டாங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட உறவாடினவர், உங்களை பரிசுத்தமாய் நடத்தின கர்த்தர், இன்னைக்கு நீ திரும்பி வருவேன்னு சொல்லி உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற பாசத்தை எடுக்கவில்லை. நீ ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பை கர்த்தர் திரும்ப உன்னிடத்துல கர்த்தர் கேட்கிறாரு. உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்டிருக்கும் போது உன்னுடைய நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். மகளே, நீ முன்னாடி நேசித்த அந்த நேசத்தை நான் எதிர்பார்க்கிறேன்னு கர்த்தர் சொல்ற. தூரத்துல கண்டு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்ததற்கு காரணம் அதுதான். சில சோதனைகளை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு காரணம் அதுதான். நீ விழுந்து போனேன்னா சந்தோஷப்படுறதுக்கு நிறைய பேர் காத்து கிடக்குறாங்க. கை கொட்டி சிரிக்கிறதுக்கு நிறைய பேர் காத்து கிடக்குறாங்க. இவன் கதையை முடிச்சிடணும்னு நினைக்கிறதுக்கு நிறைய பேர் கங்கணம் கட்டிட்டு நிக்கிறாங்க. நீ மட்டும் விழுந்து போனேன்னா, நீ மட்டும் பாவம் செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டா உன்னை குழியில போட்டு மூடுறதுக்கு நிறைய பேரு காத்து கிடக்குறாங்க. கானான மாதிரி சிலருக்கு அப்பாவுடைய நிர்வாணத்தை காமிச்சிடலான்னு தோணும் போது உன்னுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதற்கு ஒருத்தர் விரும்புகிறார். உன் பாவத்தை மறைக்கிறதற்கு ஒருத்தர் விரும்புகிறார். அவர் மட்டும் உன் மேல பாசமா இருந்து, இல்ல என் பிள்ளை மட்டும் திரும்பி வந்தா அதை எதிர்பார்க்கிறார். நீங்க திரும்பி வரணும்னு இயேசு எதிர்பார்க்கிறார். வாலிப தம்பி, நீ திரும்பி வரணும்னு இயேசு எதிர்பார்க்கிறார். வாலிப தங்கச்சி, நீ திரும்பி வரணும்னு இயேசு எதிர்பார்க்கிறாரு. நீ திரும்பி வா, அந்த இடத்தை விட்டு வா. நீ திரும்பி வரணும்னு யாருமே எதிர்பார்க்கல. நீ திரும்பி வர மாட்டேன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. நீ திரும்பி இனி வர முடியாதுன்னு நீ நினைக்கிற. ஆனா இன்றைக்கு இந்த ஜெபத்துல கலந்துக்கும் போது கர்த்தர் மட்டும் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ திரும்பி வருவேன்னு யாருக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ இல்லையோ, நான் நீ திரும்பி வருவேன்னு காத்துட்டு இருக்கிறேன். நான் காத்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் காத்துட்டு இருக்கிறாரு. சத்தத்தை உயர்த்தி, கைகளை உயர்த்தி நான் வர்றேன்னு சொல்லுங்க முழு பலத்தோடு. பத்தாது, சத்தத்தை உயர்த்தி திரும்பி வர்ற ஆண்டவரே, திரும்பி வர்ற ஆண்டவரே. மீண்டும் பாவியானாலும் நான் திரும்பி வர்ற ஆண்டவரே. சத்தமா எஸ், எந்த இடத்துல அழுகை இருக்கிறதோ அந்த இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. எந்த இடத்துல அர்ப்பணிப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தருடைய மன்னிப்பு இருக்கிறது. எந்த இடத்துல விட்டு கொடுக்கிறோமோ அந்த இடத்துல இயேசு வர்றாரு. பத்தாது பிரதர், 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை சந்திச்ச இயேசு இன்னைக்கு உங்களை சந்திக்கிறாரு. 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அழுது ஜெபம் பண்ணும் போது ஒரு பிரசன்னத்தை கர்த்தர் அனுப்பினாரே, அந்த இயேசு இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறாரு. எஸ் பிரைஸ். உங்களை முன்குறிச்சது இன்னைக்கு இல்ல, உங்களை அழைச்சது இன்னைக்கு இல்ல. கர்த்தர் சொல்றார், நீ தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். கையை உயர்த்தி ஏசப்பட்ட இல்ல, நான் வருவேன். அவர் உங்களை எதிர்பார்க்கிறார். அதான் கர்த்தர் உங்களை பயில் காட்டி அதனால தான் அழைச்சாரு. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை பயில் காட்டி அழைச்சாரு. அதுக்காக தான் இந்த தண்டனை, அதுக்காக தான் இந்த சிறையிருப்பு, அதுக்காக தான் இந்த பிரச்சனை, அதுக்காக தான் இந்த வியாதி, அதுக்காக தான் இந்த நஷ்டம், அதுக்காக தான் இந்த மன கஷ்டம். ஆனா நீங்க திரும்பி வந்து அப்பான்னு வந்துட்டீங்கன்னா இயேசு சொல்றாரு, இல்ல தூரத்துல வரும்போதே என் மேல நினைவா இருக்கிறவ. வாலிப தம்பியை கர்த்தர் எதிர்பார்க்கிற. மகனே, உன்னை எதிர்பார்க்கிறார். உன்னை வெளி மேல வெளி வச்சு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன்னை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். நீ எப்ப வருவ, நீ எப்ப வருவ, நீ எப்ப வருவ.
டிசம்பர் மாதம் வரைக்கும், நவம்பர் மாதம் வரைக்கும் நீ ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கலாம். உன்னுடைய 18 வயசு வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட இல்லை, நீ வேணும், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வரணும்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. நான் வர ஆண்டவரே, நான் வரேன். உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும், வீட்டினில் ஒரு மூலை இடம் தந்தால் போதும், உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும், திரும்பி வருகிறே, மனம் திரும்பி வருகிறே, திரும்பி வருகிறே. சத்தமா எல்லாரும் பாடுறவங்க பாடுங்க, ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் படிட முடிஞ்சவங்க முழங்கால் படி, எழுப்பி நிக்கிறவங்க எழுப்பி நின்னுக்குங்க. எப்படியாவது கர்த்தர் சமூகத்துல திரும்பி வர. என்ன நான் நியாயப்படுத்தல, நான் செஞ்சது தப்பு தான் ஆண்டவரே, நான் செஞ்சது தவறு தான் ஆண்டவரே. சூழ்நிலையை நான் காரணம் காட்டல, நான் வேலையை காரணம் காட்டல, என் பிரச்சனையை நான் காரணம் காட்டல, மிஸ்டேக் என் மேலதான் ஆண்டவரே. சொல்லுவோம், திரும்பி வருகிறேன், திரும்பி வருகிறேன், மீண்டும் பாவியா சமூகத்தில் வந்துள்ளே, மீண்டும் சிலுவையில் உம்மை அறைந்திட்ட பாவினா, திரும்பி வருகிறே, திரும்பி வருகிறே, திரும்பி வருகிறேன், சத்தமா திரும்பி வருகிறேன். இயேசுப்பா, இயேசுப்பா, இயேசுப்பா. இப்ப சொல்லுவோம், வீட்டினில் ஒரு மூலையில், வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும், வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், இதயத்தின் ஒரு ஓரத்தில். இத ஒரு ஜெபமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வீட்டில என்னை எப்படியாவது மீட்டு எடுங்க ஏசப்பா. நான் நிரூபிக்கலப்பா. தப்பு என் மேலதான்ப்பா, தப்பு என் மேலதான். நானும் சொல்லியிருக்கலாம் இல்லப்பா, நான் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம் இல்லப்பா, நான் தடுத்து நிறுத்தி இருக்கலாம் இல்லப்பா, நான் அப்படி செய்யல. அப்பா அப்பா அப்பா, உம் வீட்டினே கேளு ஏசப்பாட்ட கேட்டுட்டே, தந்தா ஒரு ஜெபிக்கிறவங்க ஜெபி, ஒப்பு கொடுக்கிறவங்க ஒப்பு. இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தினுடைய கடைசி நாள் கர்த்தர் சுத்திகரிச்சுதான் அடுத்த வருஷத்துக்குள்ள நம்மளை கொண்டு போற. நாளைக்கு திருவிருந்த ஆராதனை, இந்த வருஷத்தினுடைய கடைசி திருவிருந்த ஆராதனை. தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரை மூடட்டும். சத்தம் ஜெபிக்கிறவங்க ஜெபி, ஏசப்பான்னு கூப்பிடுறவங்க கூப்பிடு, பாடுறவங்க பாடு. மன்னிச்சிருங்க ஆண்டவரே சொல்றவங்க மன்னிச்சிருங்க சொல்லு. இன்னைக்கு கர்த்தரை பார்க்காம இந்த இடத்துல எஸ் ஆண்டவர் வெயிட் பண்ற, ஆண்டவர்
பாடுகின்றே. அப்பா வீட்டில் ஆகார பஞ்சமில்லை. என் வாழ்க்கையே இப்படிதான் பசியா அடிமையையும் போஷிக்கும் பேரன்பே, அடிமையையும் போஷிக்கும் பேரன்பே, அடிமையையும் போஷிக்கும் பேரன்பே, அடிமையையும் போஷிக்கும் பேரன்பே, அடிமையையும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர். அப்பா அப்பா துன்மார்க்கனையே, ஆண்டவரே பாவியே மனம் திரும்புவதற்கு அழைக்கிறோம். என் மேல அன்பு செலுத்த மாட்டீர். அந்நியனுக்கு இறங்குற கர்த்தர் உன் பிள்ளை சொந்த பிள்ளையாகிய எனக்கு இறங்க மாட்டீர். நினைச்சிருங்கப்பா, உமக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சதை நினைச்சிருங்க. உங்களுக்காக எதையாவது ஒண்ணு செஞ்சதை நினைச்சிருங்கன்னு சொல்றதுக்கு கூட தகுதி இல்லப்பா. அப்பா 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ அடிமையையும் போஷிக்கும் மாண்பே, திரும்பி வருகி மானம் திரும்பி வருகிறே, திரும்பி வருகிறே, திரும்பி வருகிறே. உன் வீட்டினில் ஒரு மூலையே, வீட்டினில் ஒரு மூலை இடம் தந்தால் போதும், இதயத்தில் ஒரு ஓரத்தில். நிறைய பேர் ஆண்டவர் மாற்றிட்டே இருக்கிறார். ஜீசஸ் 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 ஜீசஸ். சத்தமா வீட்டிலே ஒரு மூலையே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. என்னை இவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. என்னை இவ்வளோ எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. தகப்பன் தூரத்துல 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 நான் நடந்து வருகிற வழியே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் நம்புறேன் ஆண்டவர். அவன் தூரத்துல வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி என் நிலைமைய பார்த்து நிறைய பேருக்கு இது வேணும், இவன் செஞ்ச அக்கிரமம் அந்த மாதிரி, இவன் செஞ்ச தப்பு அந்த மாதிரின்னு சொல்லி நிறைய பேர் என் மேல காழ்ப்புணர்ச்சியை ஊற்றும் போது என் மேல மனதுருகிற ஒரே ஒருத்தர் நீங்க தானே அப்பா. அவன் பெருமைக்கு தான் அவன் அழிஞ்சான், அவனுடைய கையில இருந்ததுக்கு தான் அவன் ஒன்றும் இல்லாம போயிட்டான்னு சொல்லி என்னை சுத்தி அத்தனை பேரும் என்னுடைய விழுகையில என்னுடைய தோல்வியில பார்த்துட்டு இருக்கும் போது என் மேல மனதுருகிற ஒரே ஒருத்தர் நீங்க மட்டும்தான் அப்போ. என் மேல மனதுருகிற ஒரே ஒருத்தர் நீங்க மட்டும்தானே அப்பா.
எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா, உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா, உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்த விட உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா. எனக்கு உங்களோட இருக்கிறது மட்டும்தான்ப்பா எனக்கு சந்தோஷம். நான் பண்ற தப்புல எனக்கு சந்தோஷமே இல்லப்பா, இல்லப்பா. என் வாழ்க்கையில நான் ரொம்ப மிஸ் பண்றது உங்களது மட்டும்தான்ப்பா. நான் ரொம்ப மிஸ் பண்றேன். உங்களை நுண்ணிச்சு மட்டும்தான்ப்பா நான் நேசிக்கிறேன். ஆமாப்பா, ஆமாப்பா. என்ன வந்தாலும் அதுல சந்தோஷம் உங்களோட நடக்கிறது மட்டும்தான்ப்பா. என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைன்ற ஸ்தானத்தை விட்டு என்னை எடுத்துறாதீங்க ஆண்டவரே, எடுத்துறாதீங்கப்பா. என் மேல மனம் உருகுங்க ஆண்டவரே, என் மேல மனம் உருகுங்க ஆண்டவரே. உங்க தாழ்மையுள்ள கண் அப்படியே என் மேல பார்க்கட்டும் ஆண்டவரே. நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த அடிமை அப்படியே பொழைச்சிரும் ஆண்டவரே. நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த செடி வளர்ந்துரும் ஏசப்பா. நீங்க பார்த்துட்டீங்கன்னா இது விழாது ஏசப்பா. நீங்க பார்த்துட்டீங்கன்னா இது நிக்கும் ஏசப்பா. நீங்க பாருங்க ஆண்டவரே, என் பலத்தால நிக்காது, என் திறமையினால நிக்காது ஆண்டவரே. நீங்க பார்த்தாதான் நிக்கும். நீங்க மனது உருகுங்க, நீங்க மனது உருகுங்க. எல்லாரும் உங்களை நம்பி ஏமாத்தி இருக்கலாம். ஆனா நான் அப்படி உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கலப்பா, ஏமாத்தணும்னு நினைக்கலப்பா. சாகுற வரைக்கும் உங்க கையை வந்து பிடிக்கிற வரைக்கும், உங்க கையை வந்து பிடிக்கிற வரைக்கும் உமக்கு ஏற்ற பிள்ளையா, உமக்கு பிடிச்ச பிள்ளையா இயேசுவே. உங்களை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க கூடாது, உங்களை எந்த விதத்திலும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்க கூடாது. என் மூலம் உங்க நாமம் தூசிக்கப்பட்டவே கூடாதப்பா. என் மூலம் உங்க நாமம் தூசிக்கப்பட்ட கூடாதுப்பா. என் மூலம் நீங்க கஷ்டப்பட்ட கூடாதுப்பா. உங்களை யாருமே திட்டிர கூடாதுப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. தூரத்தில் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய். அவனை முத்தம் செய். Jesus, 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 Jesus. வரேன் உங்க கூட வரேன், உங்க பக்கத்திலேயே வரேன், உங்களோட நடப்பேன், உங்களோட பேசுவேன், உங்களோட என் மனசு சஞ்சரிக்கும். நீ திரும்ப என் கூட பேசுவீங்க, திரும்ப என் தோள் மேல கையை போட்டு என் கூட நடப்பீங்க. நீங்க என் பக்கத்துல இருக்கிறத நான் உணர்வேன், நீங்க என் கரம் பிடிச்சிருக்கிறத நான் உணர்வேன், 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 உணர்வேன். நீ என் கரத்தை பிடிச்சிருக்கிறத நான் உணர்வேன் ஆண்டவரே, உணர்வேன், 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 உணர்வேன். உங்களை பிடிக்கும். கிருப 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 கிருப. இயேசுவே, அப்பா அப்பா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பி எடுப்பித்து கட்டுவேன்னு சொன்னீங்கல்ல, அதனுடைய திறப்புகளை அடைப்பேன்னு சொன்னீங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த 120,000 பேருக்கு இறங்குகிற கர்த்தர் இப்பொழுது இந்த சத்தத்தை கெஞ்சுகிறோம், எங்களுக்கு இறங்க மாட்டீரா? நீங்க எனக்கு வேணும், 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 நீங்க எனக்கு வேணும். எஸ் பிரைஸ், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். இந்த இளைய குமாரனை அப்படியே கட்டி பிடிச்சது மாதிரி அந்த ஃபீலை நான் இன்னைக்கு உணர்றேன் ஆண்டவரே. மறுபடியும் அந்த அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த தரிசனம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த ஊழியம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்க அந்த மாதிரி எனக்கு பேசணும் ஆண்டவரே. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது.
எஸ் எஸ், உங்க சத்தத்தை அடக்கி கொள்ள வேண்டாம். வெண்கல சத்தம் போல உங்க சத்தத்தை உயர்த்திருங்க. எஸ், புது வருஷத்துக்குள்ள நுழையும் போது கர்த்தர் விடமாட்டார் நம்மளை. ஒரு மகிமையை பார்ப்போம், ஒரு மகிமையை பார்ப்போம். எஸ் எஸ், அப்படியே பிரதர்ஸ் எல்லாம் சத்தமா, சிஸ்டர்ஸ் எல்லாம் சத்தமா. அதான் காணாமற் போன ஆட்டை கர்த்தர் தேடி வந்திருக்கிறாரு. கர்த்தர் தேடி வராரு. இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு காதுகளிலையும் காணாமல் போன அந்த ஆடை தேடி கர்த்தர் வந்திருக்கிறாரு. நீங்க சத்தம் போட்டு நான் இங்க இருக்கிறேன் அப்பான்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க பக்கத்துல அவர் வருவாரு. இயேசுவே, எஸ் எஸ், பிரைஸ். இந்த எழுப்புதல், அந்த எழுப்புதல், அழுகைக்கு பின்பாக ஒரு பெரிய எழுப்புதல் இருக்கிறது. கண்ணீருக்கு பின்பாக ஒரு பெரிய எழுப்புதல் இருக்குது. அர்ப்பணிப்புக்கு பின்பாக ஒரு எழுப்புதல் இருக்குது. மனம் திரும்புதலுக்கு பிற்பாடு ஒரு பெரிய எழுப்புதல் இருக்குது. ஒப்பு கொடுத்தலுக்கு பிற்பாடு ஒரு பெரிய எழுப்புதல் இருக்குது. அந்த எழுப்புதலுக்கான விதைய கர்த்தர் இப்ப போட்டுட்டு இருக்கிறாரு. சபையில போட்டுட்டு இருக்கிறாரு, திருச்சபையில போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த எழுப்புதலுக்கான விதை ஆரம்பிச்சிருச்சு. இல்ல இல்ல இல்ல, நீங்க என்ன விடக்கூடாது, நீங்க என்ன விடக்கூடாது, நீங்க என்ன விட்டுறக்கூடாதுப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். லரம் ஷதரலரோதரம் தியானகரதேலரபௌதரலேரடாதர் லௌத்தரோம் தனேரதலரே சக்கரரோடரபௌதலோரடேர லம்தனரோதலர ஜீகதரமாரோ. நீங்க கையை பிடிக்கிறது நான் உணரணும் உணரணும் உணரணும், உங்களை ஃபீல் பண்ணணும். மீண்டும் 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 எனக்கு வேணும். உங்களோட தனியா பேசிட்டே இருந்தது வேணும். வண்டியில அழுத அந்த அனுபவம் வேணும். கார்ல அழுத அந்த அனுபவம் வேணும். அப்படி உங்கள்கிட்ட பேசிட்டே நிறைவா வாழ்ந்த அந்த அனுபவம் வேணும். திடீர்னு உங்களை நினைச்சு அழுத அந்த அனுபவம் வேணும். ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பு எனக்கு வேணும் வேணும். ஊற்றப்படட்டும் 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 சத்தமா. எஸ் எஸ், அமைதியாவே இருக்க வேண்டாம். கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க, அறிக்கை செய்யுங்க, நிரூபிக்கல சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. லத்தரம் ஹதேலகா ஷௌதோரோலோரம். உங்க வார்த்தையில நான் திருப்தி ஆகிற அந்த நாள் திரும்ப மறுபடியும், உங்களை குறித்து சந்தோஷப்படுகிற அந்த நாள் மறுபடியும், உங்களை மட்டுமே நினைச்சு வாழ்கிற அந்த நாள் மறுபடியும், உங்க அரவணைப்புக்குள்ள இருக்கிற அந்த பிரசன்னம் மறுபடியும் 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 உங்க வஸ்திர தொங்கல் அப்படியே என் மேல போடப்படுறதுக்காக, உங்க பாதரட்சிகள் போடப்படுவதற்காக, சந்தோஷப்படுவ போறதற்காக. தேவனே 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 தேவனே. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடிக்கு இருக்கவே முடியாது என்னால. எல்லாரும் எழுப்பி நின்று, நீங்க இல்லாம என்ன வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது என்னால, இருக்கவே முடியாது. நீங்க எனக்கு
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.